ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம 5 ரியல் டக் இன்சிடென்ட்ஸை தான் பார்க்க போகிறோம். அண்ட் யூ ஆர் வாட்சிங் ஆர் யூ ஓகே செல்லம்? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உலகின் தலை சிறந்த சொல் செயல். இவர் பேர் பிராண்டன் காண்டி. இவர் அமெரிக்கால விர்ஜீனியால இருக்காரு. சின்ன வயசுலயே இவரோட அப்பா இறந்துடுறாரு. அம்மா வீட்டு வேலையெல்லாம் பார்த்து அந்த பையனை பாத்துக்கிறாங்க. கொஞ்ச நாள்ல அம்மாவையும் வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. வீட்டுக்கு வாடகை தர முடியாம வீட்டை விட்டு வெளியே வந்து ரோட்ல தங்குறாங்க. சில டைம் பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ் படத்துல வர மாதிரி பப்ளிக் டாய்லெட்ல எல்லாம் ஸ்டே பண்றாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கே. நேர்ல அனுபவிச்சவங்களுக்கு எப்படி இருக்குமோ. அப்புறம் அவரோட 16 வயசுல பிளேட்லாம் வாஷ் பண்ற ஜாப்க்கு போறாங்க. 21 வயசுல போட்லாம் வாஷ் பண்ற ஜாப் கிடைக்குது. பட் இதுல கிடைக்கிறது டெய்லி லைஃப்கே பத்தாது. அவரோட அம்மாவை ஒரு நல்ல வீட்டுல உட்கார வைக்கணும்னு ஆசை. பிராண்டன் இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங் ஏஜென்சி பத்தி அவனுக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம வேற சின்ன சின்ன ஜாப்ஸும் பாக்குறாரு. இன்ஸ்டாகிராம்ல மட்டும் அவருக்கு மாசத்துக்கு $25,000 கிடைக்குது. இந்தியன் ருபீஸ்ல அதோட மதிப்பு 18 லட்சம். ஸ்டார்டிங்ல வீடு இல்லாம பப்ளிக் டாய்லெட்ல தங்கினவரு இப்ப பங்களால இருக்காரு. அவரோட அம்மாக்கு தனி பங்களா, வாரம் ஒரு முறை வெளிநாடு பயணம், அது மட்டும் இல்லாம காஸ்ட்லி காரான லம்போகர்னி காரையும் வாங்கிட்டாரு. இவர் பேர் பேப்லோ எஸ்கோபார். இவர் ஒரு பெரிய ட்ரக் டீலர். இவரை தாங்க கிங் ஆஃப் கொக்கைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இல்லீகல் ட்ரக் மட்டுமே வித்துட்டு அவர் கிட்டத்தட்ட $30 பில்லியன் வச்சிருந்தாரு. அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது சின்ன திருட்டா தாங்க ஸ்டார்ட் பண்றாரு. காலேஜ் படிக்கும் போது அவர் படிக்காம காலேஜை டிராப் அவுட் பண்ணிடுறாரு. காலேஜை விட்டு நின்ன உடனே சும்மாவே இருந்தாரு. 1970ல சின்ன சின்னதா இல்லீகலா ஸ்டார்ட் பண்றாரு. அதாவது சிகரெட், லாட்டரி டிக்கெட் விற்கிறது, அது மட்டும் இல்லாம வண்டியை திருடி விற்கிறதுன்னு ஸ்டார்ட் பண்றாரு. 1970ல இருந்து 80s வரைக்கும் அவர் கிட்டத்தட்ட 70ல இருந்து 80 டன் கொக்கைன் வரைக்கும் சேல் பண்றாரு. அதுல வந்த காசை எடுத்து வைக்க கோணி முட்டைய 1000 கணக்குல வாங்கினா பரவாயில்ல. இப்ப இருக்க காசுக்கு ஒரு ரப்பர் பேண்ட் பாக்கெட் 150 ரூபாய் தான் இருக்கும். அதுலயே 800 பீசஸ் இருக்கும். ஆனா இவரு அவரோட இல்லீகலா வந்த அமௌண்ட்டை மட்டும் எடுத்து வைக்க ரப்பர் பேண்டுக்கு மட்டும் $2,500 ஸ்பெண்ட் பண்றாரு. Money, power, women, drugs. Money, power, women, drugs. Money, power, women, drugs. இவரை தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டோம். சின்ன பசங்கள்ல இருந்து தாத்தா வரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இவரோட பேர் ரோவன் செபஸ்டியன் அட்கின்சன். இவரை இந்த பேர் சொன்னா எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல. ஆனா மிஸ்டர் பின் சொன்னா எல்லாருக்கும் கண்டிப்பா தெரியும். இவரு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் டிகிரில மாஸ்டர் பண்றாரு. இங்க இருக்கவங்க எப்படி இன்ஜினியரிங் படிச்சுட்டு அதுக்கு சம்பந்தமே இல்லாத வேலையை பாக்குறோமோ அதே மாதிரி இவரும் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு காமெடியனா ஆகலான்னு ட்ரை பண்றாரு. ஆனா போற எல்லா இடத்துலயும் அவரோட வாய்ஸ் திக்கி திக்கி வரதால ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அப்புறம் அவரே ஒரு சொந்தமா ஒரு ப்ரோக்ராம் பண்ணலான்னு டிசைட் பண்றாரு. அது நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான ப்ரோக்ராம் மிஸ்டர் பீன் தான். ஆனா அதை ஸ்டார்ட் பண்ணும்போது அதுக்கு மிஸ்டர் ஒயிட்னு வைக்கிறாங்க. வேர்ல்டு வைடா ரிலீஸ் பண்ணா ஏதாச்சும் பிரச்சனை வரும்னு யோசிச்சு அந்த ப்ரோக்ராம்க்கு மிஸ்டர் காலிஃபிளவர்னு வைக்கலான்னு முடிவு பண்றாங்க. அப்புறம் அதுவும் செட் ஆகாதுன்னு மிஸ்டர் பீன் வைக்கிறாங்க. மிஸ்டர் பீன் ஸ்டார்ட் பண்ணும்போது வேர்ல்டு ஃபுல்லா செம்மையா ரீச் ஆகுது. அதுக்கு முக்கிய காரணம் ஏன்னா அவரோட காமெடி, சின்னவங்க பெரியவங்க லாங்குவேஜ் எந்த ப்ராப்ளமும் வராது. அவரோட பாடி லாங்குவேஜே போதுங்க. ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போறாரு. அதுல அவரு அவார்டும் வாங்குறாரு. ஆனா இவரு எப்படி வாங்குறாருன்னு நீங்களே பாருங்களேன். நம்ம ஊர்லலாம் 60 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு முதியோர் பென்ஷன் ஒண்ணு தருவாங்க. அதே மாதிரிதான் ஜப்பான் தலைநகரமான டோக்கியோலயும் தராங்க. சொகன் கட்டோன்றவரு டோக்கியோல இருக்காரு. அவர் 60 வயசுல இருந்து கிட்டத்தட்ட 111 வயசு வரைக்கும் பென்ஷன் காசு வாங்குறாரு. அந்த பென்ஷனோட அமௌண்ட் மட்டும் 9.45 மில்லியன் ஜாப்பனீஸ் ஹென். இந்தியன் மதிப்புல அதை சொல்லணும்னா 65 லட்சம். கவர்மெண்ட் ஆபீசர்ஸ்லாம் சேர்ந்து அவருக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்கலான்னு போறாரு. ஏன்னா அவர் தான் அந்த நாட்டிலே வயசான பென்ஷன் வாங்குறவரா இருந்தாரு. சர்ப்ரைஸ் பண்ணலான்னு போன ஆபீசர்ஸ்க்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்துட்டு இருந்தது. அவங்க வீட்டுக்கு போறாங்க. அப்போ அவர் எப்படி படுத்துட்டு இருந்தாருன்னா
இவங்க பேரு டெபி ஸ்டீவன். இவங்க நியூயார்க்ல இருக்காங்க. ஸ்டீவன் அட்லாண்டிக் ஆட்டோமேட்டிக் குரூப்ல ஒரு மேனேஜருக்கு அசிஸ்டண்டா இருக்காங்க. அவங்கள பர்சனல் அசிஸ்டண்டா ஜனவரி 2009ல ரெக்ரூட் பண்ணாங்க. அப்போன்னு பார்த்து அவங்க மேனேஜருக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுது. அவரும் கிட்னி டோனருக்காக ஊர் ஃபுல்லா தேடுறாரு. யாரும் அவங்களோட கிட்னியை தர ரெடியா இல்ல. இத பத்தி அசிஸ்டன்ட் கிட்ட, அதாவது ஸ்டீவன் கிட்ட சொல்லி ஃபீல் பண்றாரு. அவங்க அவர் ஃபீல் பண்றத பார்த்து சரி நான் என்னோட கிட்னியை தந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாங்க. சக்சஸ்ஃபுல்லா சர்ஜரியும் முடியுது. ஸ்டீவன் கிட்னி டொனேட் பண்ணதுல அவங்க உடம்புல நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வர ஸ்டார்ட் பண்ணது. அதுக்காக அவங்க ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகுறாங்க. 4 வாரம் கழிச்சு அந்த ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு வராங்க. அவங்கள வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. அந்த மேனேஜர் கிட்ட கேட்டதுக்கு தேவையில்லாம நிறைய லீவ் எடுத்துன்னு சொல்லிடுறாரு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.